ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரிவ் சேனல். நான் இப்போ ரீசெண்டாக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போது எடுத்த டிரைவிங் வீடியோஸ் தான் இது. இந்த வீடியோ வந்து 4K 60 FPSல ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட பெரிய 4K டிவி இருந்துச்சுன்னா அதில் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் காலையில் ஒரு 5:30க்காகவே கிளம்பிட்டேன். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 11 hours அந்த மாதிரி ஆகும் ரீச் ஆகிறதுக்கு, இன்க்ளூடிங் ஆல் த ஸ்டாப்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே நிறுத்தி போனால் ஆல்மோஸ்ட் ஆகிடும். தனியாக போனால் ப்ராபப்ளி 8-9 ஹவர்ஸ்லேயே கூட நான் போவேன். இப்போ ஃபேமிலியோடு போகிறதுனால எப்படி இருந்தாலும் மினிமம் 10 to 11 hours ஆகிடும். அண்ட் இதில் குட் திங் என்னென்னா, நம்மளுக்கு இது எல்லாமே சிங்கிள் ஹைவே தான், ஒரே ஹைவே. சென்னையிலேருந்து கார் எடுத்தோன்னா போய் கன்னியாகுமரி பீச் முட்டுற வரைக்கும் ஒரே ஹைவேல சூப்பராக போயிடலாம். அதுதான் இந்த ட்ரிப்பில் குட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏடிபியில் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் டுவார்ட்ஸ் திருச்சி. இப்போ ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். இந்த வீடியோ எண்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டிராஃபிக் கிளியராக இருக்கும். வண்டி கொஞ்சம் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், கார் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பீட்லேயும் எவ்வளோ ஸ்டேபிளாக போகுதுன்னு. உங்களுக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக போக தான் தோணும். பட் ஃபேமிலி இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஒரு அரௌண்ட் 110, 120 அந்த ரேஞ்சில் தான் நான் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் வந்து போய் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். ஏதோ 200-300 கிலோமீட்டர்ஸ்னால் கூட நீங்கள் ஸ்லோவாக போகலாம். பட் இது ஆல்மோஸ்ட் 700 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் ரொம்ப லேட்டாக போனீங்கன்னா அப்புறம் நைட்டு தான் போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு 100-200 அந்த ஸ்பீட்லேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு போனேன் நான். டே டைம்ன்றதுனால வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பட் நைட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். பட் விசிபிலிட்டி பூராக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டே டைம் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அன்லஸ் நீங்கள் யாராவது டிரைவர் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா மட்டும்தான். இல்லைன்னா நானுமே மோஸ்ட்லி வந்து டே டைம் தான் ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ தட் விசிபிலிட்டி நம்ம கிளியராக இருக்கும், சேஃபாக போகிற மாதிரி இருக்கும். ஒன்லி டவுன் சைடு இந்த வெயில் தான், ஹீட்டில் போகிற மாதிரி இருக்கும். நைட்டுனா நீங்கள் இன்னுமே ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம். ஸோ டிராஃபிக் கம்மியாக இருக்கிறதுனால சென்டர் லைனில் போயிட்டே இருந்தீங்கன்னா பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. அன்லெஸ் யாராவது திடீர்னு லாரி ஏதாவது குறுக்க வந்தால் தான் உண்டு. கார் வாங்கினதுலேருந்து இது மாதிரி ஏகப்பட்ட லாங் ட்ரைவ்ஸ் போயிட்டேன். ப்ராபப்ளி முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன்னா நிறைய டிரைவிங் வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் எனிவேஸ், இட்ஸ் பெட்டர் லேட் தென் நெவர். நிறைய டிரைவிங் வீடியோஸ் எடுத்தேன். பட் எப்படி அவ்வளோத்தையும் போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ப்ராபப்ளி உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல எனக்கு, இது மாதிரி வெறும் டிரைவிங் POV வீடியோஸ் போடுறது. அண்ட் சில வீடியோஸில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணலான்னு தோணுது. அண்ட் சில பீப்புளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேண்டாம், எனக்கு ரா இன்ஜின் நாய்ஸ் வேணும், அந்த ஓட்டுற ஃபீலிங் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இப்போதைக்கு இந்த வீடியோக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதை பொறுத்து நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் போடலாம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வீடியோஸும் பெட்டராகும், உங்களுக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வின்-வின் ஃபார் போத். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எனேபிள் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ இன்னும் முடியலை, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Until then, peace.